ஹாய். இப்போ தைராய்டு அப்படின்னா என்ன? சரியா? தைராய்டுனா ஒரு கிளாண்ட், ஒரு சுரப்பி, ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட். ஸோ இது எங்க இருக்குதுன்னா, உங்க ஃப்ரண்ட் ஆஃப் த நெக்ல இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் சில பேருக்கு அந்த தொண்டையில ஒரு ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ட் ஆர்கன். இதுல இருந்து 2 ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. T4 தைராக்சின், T3 ட்ரைஅயோடோ தைரோனின் 2 ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டை மெயின்டைன் பண்ணுது. ஸோ எவ்வளோ எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதுலேருந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஓவராலாக உங்களோட பேசிக் பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இது மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது வந்து அண்டர் ஆக்டிவாக ஒர்க் பண்ணும்போது தைராய்டு ஹார்மோன் நல்லா ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப இது ஹைப்போதைராய்டிசம்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக தைராய்டு எப்படி ரிலீஸ் ஆகும்னா, அதுக்கு எப்படி ஸ்டிமுலஸ் வருது, அதோட லெவலை யார் மானிட்டர் பண்ணுறா அப்படின்னா, நம்மளோட பிரெயினில் ஹைப்போதலாமஸ்ங்கிற ஏரியாலேருந்து தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன் டிஆர்ஹெச்னு ரிலீஸ் ஆகும். இது போய் பிட்யூட்ரி அப்படிங்கிற ஒரு உறுப்புல, அதுதான் வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கெல்லாம் ஹெட் மாதிரி, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் தைராய்டு ரிலீஸ் பண்ண சொல்லி. அது உடனே தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டிஎஸ்ஹெச் வந்து உங்க தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் நீங்க T4 T3 செக்ரேட் ஆகுது. ஸோ தைராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த T4 T3 அடிக்குவேட்டா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா, அது ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம்ல போதும், நம்ம பிளட்டுக்கு தேவையான தைராய்டு லெவல் இருக்கு, நீ இதுக்கு மேல ஸ்டிமுலேட் பண்ணாதேன்னு அந்த ஹைப்போதலாமஸ்க்கு சிக்னல் கொடுக்கும். அப்போ அந்த டிஆர்ஹெச் வந்து சிக்னலை ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ ஃபர்தர் ப்ரொடக்ஷன் இருக்காது. இல்லைன்னா எல்லாரும் ஹைப்பர் தைராய்டு ஆயிரும். ஸோ அந்த பேலன்ஸை ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மூலமா அதை மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா T4 அண்ட் T3. இந்த T4ங்கிறது 80 to 90% ப்ரொடியூஸ் ஆகிறது T4 தான். இது வந்து டிஷ்யூஸ்லாம் போய் T3 ஆக்டிவ் ஃபார்மா அப்புறம் தான் மாறும். இதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து லாங்கா இருக்கும். T3 பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் ஆக்டிவ் ஃபார்ம். நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்றது இந்த ட்ரைஅயோடோ தைரோனின் தான். இது வந்து ஷார்ட் ஹாஃப் லைஃப்ல தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தகுந்த மாதிரி தான் அது வந்து T4 T3 கன்வெர்ட் ஆகி அந்த ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ காமன் காசஸ் ஹைப்போதைராய்டிசம் வரதுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹசிமட்டோஸ் தைராய்டைட்டிஸ். இது வந்து ஆட்டோ இம்யூனிட்டினால வருது. அதாவது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம தைராய்டை டெஸ்ட்ராய் பண்றது, அதனால வருது. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா நெக் சர்ஜரி, அயர்டன் டெஃபிஷியன்சி, அதே மாதிரி இந்த ரேடியோ ஆக்டிவ் அயர்டன் வச்சு இந்த கேன்சருக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி ரேடியேஷன் எக்ஸ்போஷரு, சில மெடிசன்ஸ் லைக் லித்தியம், இன்டர்ஃபெரானு, அமியோடரான் அதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு தைராய்டு வந்து ஹைப்போதைராய்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிரெக்னன்சி, போஸ்ட்மார்ட்டம் தைராய்டைட்டிஸும் காமன், டெலிவரிக்கு அப்புறமும். கன்ஜெனிட்டலா சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கும். அதே போல சில பிட்யூட்டரி டிசார்டர்ஸ்ல இந்த டிஎஸ்ஹெச் ப்ரொடக்ஷன் குறையறனால உங்களுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட் ஆகாம ஹைப்போதைராய்டிசம் வரலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீமேல்ஸ் தான் மோஸ்ட் காமன். ஏஜ் வந்து மோர் தேன் 60 இயர்ஸ் இருக்கவங்க, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறது. நிறைய பேருக்கு ஃபேமிலியில் அம்மாவுக்கு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு வர்றது அந்த மாதிரி. ஸோ அதே போல் ஆட்டோமியூன் டிசீஸ், ஏற்கனவே டைப் 1 டயபெட்டிஸ், சீலியாக் டிசீஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். மயோகார்டைட்டிஸ் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு. ஸோ அதே போல் ஏற்கனவே ரேடியேஷன் எக்ஸ்போஷரோ இல்லை சர்ஜரி ஆயிருக்கோ, இல்லைன்னா மெடிகேஷன்ஸ், பிட்யூட்டரி டிசார்டர்ஸ் ரிஸ்க் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த ஹைப்போதைராய்டிசம் வரதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ இதில் காமனாக சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெட்டிகா, லோ எனர்ஜியாக இருப்பாங்க, அப்படியே மந்தமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெயிட் கெயின், ஒபீஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சடன் வெயிட் கெயின். அதுக்கப்புறம் கோல்டு இன்டாலரன்ஸ் இருக்கும், அவங்களால குளிர் தாங்கவே முடியாது. லைட்டாக குளிர் இருந்தால் கூட அவங்க ரொம்ப அதில் சஃபர் ஆவாங்க. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கும். ஸ்கின் எல்லாம் ரொம்ப திக்காக ட்ரையாக இருக்கும். ஹேர் லாஸ் இருக்கும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பஃபியாக இருக்கும், அப்படியே போதான்னு இருக்கும். பார்த்தோன்னா ஒரு பிளாட்டடாக ஃபேஸ் தெரியும். அதே போல் அவங்களுக்கு ஹார்ட் ரேட் ஸ்லோவாக இருக்கும். இந்த கண்ணை சுற்றி பெரிய ஆர்பிட்டல் எடிமா இருக்கும். மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ மசில் வீக்னஸ்ஸு, கிராம்ப்ஸு அதெல்லாம் இருக்கும். அதே போல் பிரிட்டில் நெயில்ஸ் வந்து சீக்கிரம் உடஞ்சி போகிறது. மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் நிறையா இருக்கும். பெயின், டிஸ்மெனோரியாலாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் தைராய்டை சஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணணும், இதுக்கு என்ன டயக்னாஸ்டிக் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் எவாலுவேஷன், இந்த சிம்டம்ஸ் சைன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்ல டிஎஸ்ஹெச், T3 T4 லெவல்லாம் பார்க்கணும். ஸோ இதில் எது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் தைராய்டு ஆன்டிபாடிஸ், தைரோக்ளோபுலன், அது மாதிரி ஆன்டி-டிபிஓ ஆன்டிபாடிஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறது. அல்ட்ராசவுண்ட் நெக், இப்போ ஏதாவது கட்டி மாதிரி இருக்குன்னா கிரேவ்ஸ் டிசீஸ் அது மாதிரிலாம் பெருசாக இருக்கா,
உள்ள காய்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க அல்ட்ராசவுண்ட் நெக்கு. அது இல்லாமல் சில பிட்யூட்டரி டிஸார்டர்ஸ்னால நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருதான்னு பார்க்க அதுக்கு ரிலேட்டட் டெஸ்ட். ஸோ இப்போ தைராய்டே ஹைப்போதைராய்டே பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹைப்போதைராய்டிசம், சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம்னு இருக்குது. அது பிரைமரி ஹைப்போதைராய்டிசம்னா என்னன்னா அதில் டிஎஸ்ஹெச் கம்மியாக இருக்கும். பிரைமரி ஹைப்போதைராய்டிசம்னா என்னன்னா டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருக்கும். ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாதனால இந்த பிட்யூட்டரியிலேருந்து வர ஸ்டிமுலஸ் டிஎஸ்ஹெச் வந்து யூஸ்வலாக அதிகமாக இருக்கும் ஹைப்போதைராய்டிசம்ல. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி T4 கம்மியாக இருக்கும். T3 பார்த்தீங்கன்னா நார்மலாவோ இல்லை கம்மியாவோ இருக்கலாம். அதே சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎஸ்ஹெச் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அது எப்படியோ அந்த டிஎஸ்ஹெச் வந்து நார்மல் தைராய்டு இல்லை, இது ஹைப்போதைராய்டுன்னு தெரிஞ்சு அது டிஎஸ்ஹெச் அதிகமாக வந்து ஸ்டிமுலஸ் கொடுக்கும். ஸோ T4 T3 லெவல் நார்மலாகவே இருக்கும். ஆனால் இதுவும் ட்ரீட் பண்ண வேண்டிய கண்டிஷன். டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்குன்னா கூட நீங்கள் ஹைப்போதைராய்டு தான் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணணும், தைராய்டு ஹார்மோன்ஸ் நார்மலாக இருந்தாலும். ஏன்னா ஸ்டிமுலஸ் அதிகமாக இருக்கனால தான் அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே இந்த தைராக்சின் ஹார்மோனே தான் T4 தான் நம்ம கொடுக்குறோம். இதை டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து உங்களோட ஜெண்டர், ஏஜ், சிவியாரிட்டி, டிஎஸ்ஹெச் வேல்யூ, வேறு ஏதாவது மெடிக்கேஷன் எடுக்கிறீங்களா இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு டோஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி மானிட்டர் பண்ணிக்கணும்னா இனிஷியலாக அந்த டோஸ் ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் 6 to 8 weeks ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் 6 to 12 months ஒன்ஸ் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கணும். செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மெடிசன் எடுக்கும்போது எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறீங்க இல்லையா, அடுத்த 4 hours நீங்கள் வேற மெடிசன்ஸ், அயன், கால்சியம், ஆன்டாசிட்ஸு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தைராய்டோட இன்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அடுத்த 4 hours எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணியோட அதை எடுக்கணும். அடுத்த 30 to 60 minutes வேற எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹைப்போதைராய்டிசம்னால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ரத்த குழாய் அடைப்பலாம். ஏன்னா இது வந்து மெட்டபாலிசமு, பேத்தோபிசியாலஜி பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கம்மியாக சுரக்கிறனால உங்களுக்கு லிப்பிட், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்லாம் பாதிச்சு எனர்ஜி ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகி உள்ள உங்களுக்கு மியூக்கோபாலிசாக்ரைட்ஸ் டிஷ்யூஸ்லாம் போய் உட்காரும். அதே மாதிரி உங்களோட இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி எல்லாம் குறையுது. இதனால தான் உங்களுக்கு எல்லா உறுப்புலையும் நீங்கள் டேமேஜ் பார்க்குறீங்க. கிட்னி, ஹார்ட்டு, காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி வருதுன்னா என்னென்ன வருதுன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸு, அதுக்கப்புறம் டிப்ரெஷனு, புவர் மெமரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பெரிகார்டியல் எஃப்யூஷனு, ப்ரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ், ப்ரீடேர்ம் டெலிவரி, பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாமே காமனாக இருக்கும். அதே போல் பெரிஃபரல் நியூரோபதி, இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன். ரொம்ப ரேர் ஆனால் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெக்ஸடேமா கோமா. இதில் என்ன ஆகும்னா ரொம்ப லோ டெம்பரேச்சர், ஏன்னா பாடி டெம்பரேச்சரை தைராய்டு தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ லோ டெம்பரேச்சரு, ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆயிடுது, ப்ரீத்திங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், இம்பேர்ட் கான்ஷியஸ்னஸ், மெமரி லாஸ் எல்லாமே ஆகி சுயநினைவை இழந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இது வந்து ரொம்ப ஃபேட்டல், ஆனால் ரொம்ப ரேர் இது. ஸோ நீங்கள் வெறும் மாத்திரை முழுங்கினா போதுமா? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எதுவும் வேணாமா? கண்டிப்பாக வேணும். ஸோ ஆக்டிவ் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணும், ப்ராப்பரான ஹெல்த்தி பேலன்ஸ் டயட், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டாக்டரை எவ்ரி 6 months to 12 months ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணும். செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாது. வேற ட்ரக்கோட இன்ட்ராக்ட் ஆகுதான்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ரெகுலர் செக்அப் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்களே டாக்டர்கிட்ட கேட்காம அப்ரப்டா மெடிசனை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு லைஃப் லாங் மெடிக்கேஷன் தேவைப்படலாம். நன்றி.